தொடர்களே, மக்கள் மன்றம் தொடங்கி 25 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 25 ஆண்டுகளும் மிகச் சிறப்பாக மக்களுக்காக, உழைக்கும் வர்க்கத்திற்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த அர்ப்பணிப்பு மிக்க, தியாகம் நிறைந்த, கொள்கை பிடிப்பு கொண்ட மக்கள் மன்ற தோழர்கள் காரணம். தொடர்களே, அதை விட முக்கியமாக இந்த அமைப்பை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இதனுடைய தலைமை தொடர் மகேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் உண்மையிலேயே இந்த பெருமைக்கு உரியவராக கூறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, தொடர்களே, இந்த ஆண்டின் தலைப்பு ஏற்கனவே பேசிய தோழர்கள் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கும் அபாயத்தை சொல்லிவிட்டு சென்றார்கள். நான் மேலும் கூடுதலாக சில தகவல்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2022 ஒரு 30 சாமியாருங்க, சனாதனவாதிகள், சங்கிகள், ஒரு 30 சாமியாருங்க வந்தாங்க. வந்து இனிமேட்டு இதுதான் கான்ஸ்டிடியூஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசமைப்பு சட்டத்திற்கு ஒரு வடிவத்தை, ஒரு டிராஃப்ட் தயார் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதுல என்னதான் விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா பல விஷயங்கள். அதுல முக்கியமானது, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வாக்குரிமை இருக்காது. அவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். 2ஆம் தர குடிமக்களாக வாழ்ந்து கொள்ளலாம். மற்ற விஷயங்கள்லாம் இருந்தது. டெல்லி தலைநகரமாக இருக்காது, வாரணாசி தான் தலைநகரமாக இருக்கும், அகண்ட பாரதம், இப்படி RSS அஜெண்டா எல்லாமே அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது தொடர்களே. ஆனால் ஏதோ சாமியாருங்க அவங்க ஆசைக்கு ஏதோ ஒரு கும்பமேளால சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு நாம் இருந்தோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதைதான் இந்த பீகாரில் நடக்கும் இந்த சர் ஆபரேஷன், அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தல் சொல்றாங்களே, சீரமைப்புன்றாங்களே, இது மிக ஆபத்தானது தோழர்களே. அதாவது நம்ம எல்லாம் வாட்ஸ்அப்லயோ வீடியோகளையோ பார்த்த ஒரு விஷயத்த, அந்த சண்டிகர் மேயர்னு ஒருத்தர் எப்படி திருத்தினார். அவர் ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர். அவர் என்ன பண்ணாருன்னா, கேமராவை பார்த்துக்கிட்டே கூட தைரியமா என்ன பண்ணாரு, அந்த பேலட் சீட்டுகளை திருத்தினார். அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா தோழர்களே? தண்டிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த தேர்தலை கேன்சல் பண்ணாங்க, ரத்து பண்ணார்களே தவிர அந்த மேயரை என்ன பண்ணல, அவருக்கு தண்டனை வழங்கல. நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா? அவர் மன்னிப்பு கேட்டு விட்டார். எவ்வளவு தாராளமா பெருந்தன்மையா இருக்குது பாருங்க. எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னா, தோழர்களே, 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ராகுல் காந்தி சிறப்பான ஒரு விஷயத்தை, ஒரு அணுகுண்டை தான் போட்டிருக்கிறார். அது உண்மையிலேயே ஒரு சுனாமியை நம்மிடம் எழுப்ப வேண்டும். மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாட்களுக்கு நியூஸ் 18 காட்டவே இல்லை, பல விஷயங்களை காட்டல. ஏன் காட்டல? கஷ்டமா இருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு ரிலையன்ஸுக்கும் மோடிக்கும் நெருக்கம் இருக்கிறது. அவ்வளவு ஒப்பந்தங்கள், அவ்வளவு விஷயங்களையும் அள்ளி வழங்குறான். நான் சமீபத்துல கேள்விப்பட்டேன், வந்தாரான்னு ஒரு காடு. அந்த வந்தாரான்ற காடு எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்குது. 3500 ஏக்கர் தோழர்களே. 3500 ஏக்கர்ல என்னென்னலாம் வச்சிருக்கிறான்னா, ஏகப்பட்ட லட்சக்கணக்கான விலங்குகள் இருக்கு. காடுகள்னா எங்க மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பழங்குடி மக்களுக்கு இன்னும் காட்டுல இருக்கிற மாதிரியே ஒரு நினைப்பு இருக்கும். அதுக்காக தான் சில விஷயங்கள் அவர்களுக்கு பிடிக்கட்டுமேன்றதுக்காக சொல்றேன். அந்த காட்டில் எத்தனை யானைகள், நூற்றுக்கணக்கான யானைகள், நூற்றுக்கணக்கான காண்டாமிருகங்கள். ஒரு யானையினுடைய மதிப்பு 50 லட்சத்திலிருந்து 80 லட்சம். காண்டாமிருகத்தினுடைய தந்தத்தினுடைய மதிப்பு அதுவும் 80 லட்சத்தை தாண்டுகிறது. ஒரு 4 பிரேசில் காக்கா மட்டுமே 3 கோடி அந்தவர்களே. எதற்காக இத்தனை விலங்குகளை ஒரு வன விலங்கு பூங்காவே அவன் நடத்தணும்? கேட்டா, என் மகனுக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம என்னமோ நாய் வளர்க்கிற மாதிரி அவர் யானையை வளர்க்கிறான் அம்பானியினுடைய மகன். யோசித்து பாருங்கள் தோழர்களே. இங்க முனிசிபாலிட்டியில ரோட்ல மாடு மேய்ஞ்சிச்சுன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாடுகள் எல்லாம் பிடிச்சிட்டு போய் எங்க அனுப்போம்னா, இந்த அரசு கோசாலாக்கு அனுப்பும். எந்த கோசாலாக்கு?
அவன் சங்கி நடத்துற கோசாலாக்கு அந்த மாடுகளை அனுப்பும். ஒரு முறை நம்ம பாவப்பட்ட மக்கள் மாடை இழந்து தவித்தப்ப நம்ம தான் போகணும். அப்ப அந்த மாடு எங்கன்னு கேட்டோம். அது திருப்பி எங்களுக்கு கொடுத்தா ஆகணும். அப்படி எங்க மக்கள் ஃபைன் கட்டி இருக்கிறாங்க, அந்த மாடுகளை திருப்பி கொடுக்கணும்னு கேட்டோம். அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த கோசாலாவை குறிப்பிட்டாங்க. கோசாலாவை போய் பார்த்தோம், மாடை காணும். மாடை என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க திருட்டு பசங்க. அந்த மாதிரிதான் எங்க எந்த ஒரு விலங்குக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலும் பீட்டா உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. உடனே யானையாக இருக்கட்டும், எந்த விலங்கா இருந்தாலும் அது எங்க போகுதுன்னா அம்பானியினுடைய அந்த வந்தாரா காட்டுக்கு போகுது. தோழர்களே, எதற்காக இதை சொல்றோம்னா, பெரிய பெரிய விஷயங்கள் கோடிக்கணக்கில் ஊழல் அற்றவர்கள பாஜக என்பதுதான் இப்ப கேள்வி. ரொம்ப அப்படியே நாங்க உத்தமர்கள்ன்றாங்களே. எலக்ட்ரல் பாண்ட்ல தொடங்குச்சு. எலக்ட்ரல் பாண்ட்ல மட்டும் 6000 கோடி பாஜக மட்டும் வாங்குச்சு. பிஎம் கேர் என்ற ஒரு இந்த கொரோனா காலத்துல எல்லோரும் நன்கொடை வழங்கினார்கள். அது எத்தனை கோடி தெரியுமா? 29,000 கோடி கணக்கு காட்டல மோடி. ஆனா நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அவர்கள் ஏதோ நம்ம மக்களுக்கு இன்னும் போய் சேரவில்லை. மோடியினுடைய பாஜகவினுடைய RSS இவ்வளவு ஊழல்கள். ஏற்கனவே பேசினவங்க சொன்னாங்க, சென்ற முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது நான் கூட ரொம்ப சீரியஸா அப்படியே ஆசையா பார்ப்பேன். வினோத் ராய் பேசுறாரு. வினோத் ராய்னா யாரு? வினோத் ராய்ன்றவரு சிஐஜியா இருந்தார். இந்த ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய கணக்கு வழக்குகளை பார்த்து தணிக்கை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி, இண்டிபெண்டா செயல்படணும். இப்ப சொன்னாங்க இல்லையா நம்ம மகாதோழர், அவங்க குறிப்பிட்டது டிஎன் சேஷன் தான். டிஎன் சேஷன் அவங்க எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தப்ப அவர் ஒரு வாக்கியம் சொன்னார் தோழர்களே, ஐ அம் தி சீஃப் கமிஷனர் ஆஃப் இந்தியா, நாட் ஆஃப் தி இந்தியன் கவர்மெண்ட். இது ரெண்டுத்துக்கும் ஒரு நுணுக்கமான வேறுபாடு இருக்கிறது. நான் இந்த அரசாங்கத்துக்கு ஆணையர் அல்ல. நான் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரி. நான் எதற்கு கட்டுப்படுவேன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். வேற எதுவும் என்ன பண்ண தேவையில்லை. நான் பயஸ்டா இருக்கணும், இந்த கட்சிக்காக வேலை செய்யணும், அந்த கட்சிக்காக வேலை செய்யணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது என்று மிக தெளிவாக சொன்னவர் அவர். அது டிஎன் சேஷன். எதற்காக சொல்றோம்னா, இன்னைக்கு இது போன்று சுதந்திரமாக செயல்பட வேண்டியவர்கள் தான் இந்த அதிகாரிகள். நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பாக ஒரு 2-3 அமைப்புகள் இருக்கு. அதுல இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது இண்டிபெண்டா செயல்படணும். அது மட்டுமல்ல, இன்னும் சிஏஜி, இன்னும் தேர்வாணையங்கள், இன்னும் பல விஷயங்கள், ஆர்பிஐ, செபி, இப்படி பல்வேறு ரெகுலேட்டரி பாடிஸ் எத்தனையோ இருக்குது. எல்லாம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஆனால் இவை சுதந்திரமாக செயல்படுகிறதா? ஞானேஷ்குமார் இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அதற்கு ஃபர்ஸ்ட் ராகுல் இன்டர்வியூ கொடுத்தாரு. அடுத்து அனுராக் தாக்கூர்ன்ற ஒரு பிஜேபி எம்பி கொடுத்தான். 2 பேருமே சுட்டி காட்டினார்கள், இவ்வளவு திருட்டுத்தனம் நடந்திருக்கு. நம்மால் மட்டும் கொடுக்கல, பிஜேபியாலும் தான் கொடுத்தது. பிஜேபியாலும் கொடுத்தாங்க இந்த மாதிரி. அதற்கப்புறம் ஞானேஷ்குமாரனுடைய நீங்கள் இன்டர்வியூ பாருங்க தோழர்கள், எவ்வளவு ஒரு திமிரான பேச்சு. ஒரு எதிர்கட்சி தலைவரையே மிரட்டான் அந்த ஆள். எப்படி மிரட்டுறாரு? ஒண்ணு அபிடேவிட்ட கொடு, இல்லைன்னா ஒரு மன்னிப்பு கேளு அப்படின்னு மிரட்டுறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் எத்தனை பேர் ஓட்டு போட்டு தேர்வு செய்திருக்கிறோம். அந்த ஆளை மிரட்டுவதற்கு அந்த ஞானேஷ்குமாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? கேஸ் போட்டிருக்கணும் தோழர்களே, அவர் மேல வழக்கு போட்டிருக்கணும். ஆனால் அவரை நம்ம ஒண்ணுமே டச்சே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறது. ஏன்னா அவர் மேல சிவில் வழக்கோ கிரிமினல் வழக்கோ போட முடியாது. அப்படி இந்த மோடி அரசு அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறது. அவர் மேல ஒன்னே ஒண்ணு பண்ண முடியும், இம்பீச்மெண்ட். எப்படி இந்த நீதிபதிகளை நாம் பிரசிடென்ட்டோ நீதிபதியோ தப்பு பண்ணா இம்பீச்மெண்ட் பேரளவுக்கு சொல்லுவாங்க. வரலாற்றில் இதுவரை ஒரே ஒரு நீதிபதி கூட தண்டிக்கப்பட்டதில்லை தொடர்கள் இந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்ல. நீங்க திரும்பி பாருங்க, ராமசாமி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட, தினகரன் உட்பட எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்களே தவிர தண்டனை பெற்றவர் ஒருவரும் கிடையாது. இது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் இவர் பண்ற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஏன் எதற்காக இப்படி எல்லாம் இவர்கள் சலுகைகள் செய்கிறார்கள்னா, இவங்க ரிட்டையர் ஆன உடனே இவங்களுக்கு அவ்வளவு சலுகைகளை வாரி வழங்குகிறது. ஏற்கனவே வினோத் ராய் நான் சொன்னேன், அந்த வினோத் ராய் உட்கார்ந்துகிட்டு கரண் தாப்பரோட ஒரு பேட்டியை பார்க்கலாம். அந்த பேட்டிகள் எல்லாம் அவர் அப்படியே சொல்லுவார். 2G ஸ்பெக்ட்ரம் பத்தி சொல்லுவார். 1.76 1.76 லட்ச கோடிகள்
நாம் இழந்திருக்கிறோம். இந்த ராஜான்றவர் இத ஏலம் விட்டுருந்தாருன்னா நமக்கு இவ்வளவு லாபம் வந்திருக்கும், அவ்வளவு லாபம் வந்திருக்கும் என்பது அவருடைய யூகம் தொடர்களே, யூகம். ஆனா அதெல்லாம் தப்பு. இப்ப மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டவன முடிஞ்சுச்சா? அதற்காக ராஜா அமைச்சர் எவ்வளவு வழக்குகளை சந்தித்தார். யூகத்தின் அடிப்படையில் வினோத்ராய் பேசினது. அப்பொழுது பாஜக வினோத்ராயை பயன்படுத்தி காங்கிரஸை வீழ்த்தியது. ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லி அதை வீழ்த்தியது. ஆனா இன்னைக்கு அவர்கள் ஊழலற்றவர்களாக இருக்கிறார்களா? எவ்வளவு ஊழல் தோழர்களே! இருக்கிற ஒட்டுமொத்த அரசு கட்டமைப்பு, இடி, ஐடி, சிபிஐ, என்ஐஏ, இப்படி அத்தனை உறுப்புகளையும் அது தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்குது. யோசித்து பாருங்கள். பைக் எடுத்துக்கிட்டு ஒரு அம்மா, பிரக்யா தாக்கூர், பாஜக, அந்த அம்மா போய் பைக் எடுத்துட்டு போய் மசூதியில வெடிகுண்டு வச்சுட்டு வந்தது. ஆமா நாங்க வச்சோம் அப்படின்னு அசீமானந்தா சொன்னார். அதே அவங்க ஆள் சொன்னார், வாக்குமூலம் கொடுத்தார். ஆனா இப்ப என்ஐஏ என்ன பண்ணிருக்கு? அவர்களை விடுதலை செய்திருக்கிறது. இது வெறும் இந்த ஒரு உறுப்பு சாம்பிள் சொல்றேன். ஏற்கனவே பேசினவங்க சொன்னாங்க, ஆர்பிஐ எப்படி எவ்வளவு வேணா வெட்டி வச்சுக்கலாம். நீங்க தனியார் வங்கிகளுக்கும் மைக்ரோ பைனான்ஸுக்கும் அவர்கள் கொடுத்திருக்கிற சலுகையை பாருங்க. நீ எவ்வளவு வேணா வட்டி வாங்கிக்கோ மக்கள்கிட்ட இருந்து. இது ஆர்பிஐ. செபி தெரியும், சித்ரான்ற அம்மா எவ்வளவு ஊழல் பண்ணுச்சு, அதானிக்கு எவ்வளவு ஃபேவர் பண்ணுச்சு. அப்ப இங்க என்ன நடக்குது என்றால் தொடர்களே, இந்த அரசு கட்டமைப்பு ஒட்டுமொத்தத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு, நான் உனக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறேன், நான் இந்த காடை கொடுக்குறேன், நான் இந்த சுரங்கத்தை கொடுக்குறேன், நான் உனக்கு இந்த மலையை கொடுக்குறேன், தண்ணீரை கொடுக்குறேன். இப்படி அதாவது ஒரு முதலாளிக்கு எல்லாமே பொருளாகத்தான் தெரிகிறது, சரக்காதான் தெரியுது. அதனால அவன் எதெல்லாம் எப்படியெல்லாம் வாங்கலாம். இந்த நாட்டையே தன்னுடைய சொத்தாக கார்பரேட்டுகள் பார்க்கிறார்கள் தொடர்களே. அதற்கு சேவை செய்கிறது இந்த மோடி, இந்த ஆளுங்கட்சி. அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு, மேலும் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஞானேஷ்குமார் 45 நாள்ல நாங்க டெலீட் பண்ணிட்டோன்றாரு சிசிடிவி ஃபுட்டேஜை. எதுக்கு முதல் எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜை எதுக்கு எடுத்த? ஐயோ, பெண்கள்லாம் ஓட்டு போடுறாங்களாம், பெண்களுடைய அந்தரங்கத்துல தலையிடக்கூடாதாம். என்ன ஒரு ஜாலம் பாருங்க, வார்த்தை ஜாலம் பாருங்க. நாம் ஆதார் விஷயத்துல யோசித்து பாருங்களா? ஆதார் விஷயத்துல ஒரு வழக்கு நடந்தது உச்ச நீதிமன்றத்தில். புட்டசாமி என்ற ஒரு வழக்கு. அப்பாங்க என்ன வாதாடினாங்கன்னா, ஆதார் என்பது என்னுடைய கை ரேகை எடுக்கிறார்கள், என்னுடைய கண்ணனுடைய ரேகையை எடுக்கிறார்கள், என்னுடைய ஒட்டுமொத்த தகவலும் என்ன ஆயிடுது? போயிடுது, தனியார் கையில போகுது, மைக்ரோ பைனான்ஸ் காரங்க கையில போகுதுங்க. இன்னைக்கு 100 நாள் வேலை கூலி மற்றும் இந்த கலைஞர் உரிமை தொகை அதை பிடிக்கிறான். ஆதாரை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இவங்க கணக்குல வருது, ஆகையால் அதை பிடிக்கணும்னு பிடிக்கிறான். எந்த அளவிற்கு இந்த மக்களுடைய வாழ்க்கையில் அது குறுக்கிட்டு இருக்கிறது, எவ்வளவு தலையிடுது. ஆனால் அன்னைக்கு நீதிமன்றத்துல தீர்ப்பாச்சு. என்ன தீர்ப்பாச்சு? ஆமாம், ஆதாரை கட்டாயம் ஆக்கக்கூடாது, எதுலையும் லிங்க் பண்ணணும்னு கண்டிப்பு, அது மேண்டேட்டரின்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி அன்று தீர்ப்பாச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு அந்தரங்கத்தை எங்க வச்சு பேசுறாங்க பாரு. எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல எஸ்பிஐ எப்படி தப்பிச்சுச்சுன்னா நம்ம கொடுக்க மாட்டோம், அது அந்தரங்க விஷயம். யாரு எவனுக்கு எந்த தேர்தல் கட்சிக்கு காசு கொடுத்தான்றத சொல்ல மாட்டாங்க, அந்த ரகசியமா பாதுகாக்கணும். அப்புறம் உச்ச நீதிமன்றம் மிரட்டிய பிறகுதான் எஸ்பிஐ என்ன பண்ணுச்சு? இந்த விவரங்களை அளித்தது தோழர்களே. நாம் இதையெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு ஒரு புதிய ஒரு மசோதா வந்திருக்கிறது தோழர்களே. சில நாட்களுக்கு முன்பு இன்கம் டாக்ஸ்ல ஒரு புதிய வருமான வரி கட்டுபவர்களுக்கு எல்லாம் ஒரு புதிய ஒரு மசோதா வருகிறது. என்ன தெரியுமா அது? அதாவது வருமான வரி கட்டுறவங்க எல்லாருடைய வாட்ஸ்அப் சாட், பேஸ்புக், சோசியல் மீடியால எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனையும் நாங்கள் உளவு பார்ப்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு என்று சொல்கிறது அந்த சட்டம். எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. நான் சாட் பண்றது எல்லாத்தையும் அவன் பார்க்கலாமா? எதற்காக தெரியுமா? நீ வருமான வரி கட்டாமல் இருக்கிறாயா என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் அந்த உரிமையை எடுத்துக்கொள்கிறோம். ஞாபகம் தான் பெகாசஸ் மூலம் த வயர் ஆசிரியரை உளவு பார்த்தார்கள். ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. எத்தனை பேரை அவ்வளவு கோடி செலவு பண்ணி எவ்வளவு பேரை உளவு பார்த்தார்கள். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் தொடர்களே. இன்றைக்கு
இவர்களுடைய அட்டூழியத்தை எதிர்த்தா என்ன நிலைமையாகும் என்பதற்கு கரந்தாம்பர் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. கரந்தாம்பர் என்ற ஒரு மிகச்சிறந்த முதுகெலும்புள்ள ஒரு பத்திரிகையாளர் தோழர்களே. ஏன் இந்த நேரத்துல அவர் சொல்றோம்னா, அவர் மேல வந்து தேச துரோகம் அளவிற்கு இணையான ஒரு BNS 152 என்ற ஒரு செக்ஷன் போடப்பட்டிருக்கு தோழர்களே. அவர் வந்து மோடிய தண்ணி கட்டினார். பேட்டியில கேட்டார், நீ உங்களால வந்து குஜராத்ல 2000 இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள், அதற்கு நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்களே, மன்னிப்பு கேட்டீங்களான்னு கேட்டார். திக்கு முடிட்டார், அப்படியே திணறிட்டார் மோடி. என்னடா இவன் என்னென்னமோ கேள்வி கேட்கிறான் நம்மள, அதுவும் லைவா. சொன்னாரு, இல்ல கேள்வி சொல்லல, கேட்கணும் நீங்க அப்படின்னாரு. அநேக அவர் வந்து எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகிறது, கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு மைக்க பிடிங்க போட்டு போனா அதுதான் மோடி, வேற யாரும் இல்லை. அதனால வந்து அந்த கரந்தாம்பருக்கு ஒரு பிரச்சனை என்பது நம்மளாம் நிற்கணும். இதுதான் தொடர்களே, நேர்மையாக இருப்பவர்கள் மிகச்சிலரை, ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் நேர்மையா அந்த நாட்டுல இருக்கிறாங்க. ஆகையால் அது போன்று நாம் ஆட்களுக்கு நாம் வந்து என்ன பண்ணணும்னா, அவர்களோடு பக்க பலமாக நிற்க வேண்டும். நல்லா யோசித்து பாருங்கள் தோழர்களே. வாக்குரிமை இல்லைன்னா என்ன, குடியுரிமை இல்லைன்னா என்னன்ற மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கும். சமீபத்துல கூட ஒரு தோழர், ஈராலச்சேரியை சேர்ந்த ஒரு தோழர் ஒரு விபத்துல இருந்தார். அவர்கிட்ட ஆதார் கூட இல்லைங்க. மனசு அப்படியே இதாயிருச்சு எங்களுக்கு. இந்த மனிதன் ஒருத்தன் தட்டி விட்டுட்டு போயிருக்கிறான் டாடா ஏஸ் வண்டியில. ஒரு பெரிய 60 வயது மனிதர், கேள்வி கேட்க நாதி இல்லை, இறந்து கிடக்கிறார் தொடர்பிலே. அவர் கையில ஒரு ஆதார் கிடையாது. அப்ப என்ன நிலைமை யோசித்து பாருங்கள். இந்த நிலைமையில தான் நம்ம வந்து என்னவா இருப்போம். வாக்குரிமை இல்லை, குடியுரிமை இல்லை, இது ரெண்டும் இல்லை. வாக்குரிமை இல்லைன்னா கூட அது அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும், குடியுரிமை இல்லாத நிலைக்கு கொண்டு போகும். அப்ப குடியுரிமையும் இல்லைன்னா நீங்க எந்த பேச்சுரிமையோ இந்த மாதிரி அசம்பிள் ஆகிற உரிமையோ எதுவும் இருக்காது நமக்கு. சும்மா வாழ்ந்துக்கலாம், அகதியாய் வாழ்ந்து கொள்ளலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். அப்ப இந்த நிலைமைக்கு தான் இவர்கள் நம்மை வந்து தள்ளுகிறார்கள். அதாவது ஒரு அபிடேவிட் ஏன் கேட்கணும்? எனக்கு ஒரு கேள்வி, இந்த பிரச்சனையில யார் குற்றவாளி? ஞானேஷ்குமார் தான் குற்றவாளி. ஞானேஷ்குமார் தான் இவ்வளவு விஷயத்துக்கும் செய்திருக்கிறாங்க. அவரே ஒரு பிரச்சனையை பார்ப்பாரா? நீதிமன்றத்துல ஒரு விஷயம் இருக்கிறது தொடர்களே. சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு குற்றவாளி கையிலே வழக்க கொடுத்து நீ வந்து தீர்ப்பு வழங்கணும்னு சொல்ல முடியாது, அது தப்பு. No man can be a judge of his own cause ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஞானேஷ்குமார் கையில வழக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப அதை எங்க கொண்டு போகணும்? நீதிமன்றங்களுக்கு போகணும். நீதிமன்றங்களுக்கு போகணும்னா எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் வேணும்னா நாம் எதை கேட்கிறோம்? சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடு. 6 மணிக்கு மேல என்னமோ ஏகப்பட்ட பேர் போட்டாங்கன்னு சொல்றீங்களே, அதை நாங்க பார்க்கணும். லட்சக்கணக்கான பேர் போட்டாங்கன்றீங்களே, அழகா சொல்ற தோழர்களே. பரகல பிரபாகர், உண்மையிலேயே நான் இப்ப கரண பாராட்டின மாதிரி அந்த பரகல பிரபாகர் மனிதர் ஒரு எக்கனாமிஸ்ட். நிர்மலா சீதாராமனுடைய அந்த மோசமான கொடூரக்கார அம்மானுடைய வீட்டுக்காரர், எப்படிதான் ஒரு வீட்டுக்காரர் இருக்கிறாரோ எனக்கு உண்மையிலேயே தெரியல. அந்த மனிதன் வந்து சொல்றாரு, ஏங்க நீங்க எல்லாம் தேர்தல் வருது இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு நாங்க கடினமா தேர்தல் பரப்புரை போறோம், உழைக்க போறோம்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் முட்டாளுங்கன்றாரு. உண்மையிலேயே தொடர்கள் நாங்களும் கூட அப்படித்தான் நினைச்சிட்டு போல சென்ற முறை போய் அப்படி உழைச்சோம். ஆனா அதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா அவன் ஈஸியா என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இப்படி விஷயங்களை டீல் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க போய் அங்க பிரச்சாரம் பண்ணி எல்லாம் ஒண்ணும் என்ன பண்ண முடியாது, வேஸ்ட் சொல்றாரு. அவன் எல்லா வேலைகளையும் பக்கவா முடிச்சுட்டான். அப்ப இந்த மாதிரி தேர்தல் வேலைகள்ல ரிக்கிங் சொல்ற இந்த திருட்டு வேலைகளை செய்யும் பொழுது நமக்கு என்னதான் தீர்வு? அதுதான் கேள்வி. ஒண்ணுமே பண்ண முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் தோழர்களே, பிலிப்பைன்ஸ்ல நடந்தது தோழர்களே. பாதிரியார்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா வீதியில திரண்டாங்க. 4 நாள் அந்த சர்வாதிகாரி மார்க்கஸ்க்கு எதிராக திரண்டார்கள். திரண்டு என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ராணுவ வீரர்கள்ட்டே போய் பூங்குத்தை கொடுத்து, பாருங்க மரியாதையா சொல்றோம், இந்த மாதிரி சர்வாதிகாரிக்கு என்ன பண்ணாதீங்க,
கூட நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அதற்கப்புறம் அடங்கினாங்க. அதற்கப்புறம் உண்மையானவர் வந்தார் தோழர்களே. வேற நெருக்கடி காரணமாக என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன். ஆகையால் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஆகையால் ராகுல் ஓட்டதிகாரத்திற்காக அவர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இங்க இருக்கிற அத்தனை மக்களும் சொல்கிறேன் தோழர்களே, அவங்களுக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, நாம் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வீதிக்கு வர தயாரான மக்கள் தான் என்று சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.